இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரியும் ஆனால் வசந்தன் சொன்னாங்க, வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாது, நம்மளை போராட வச்சுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் பல விலையில் பொருட்களை கொடுத்து ஆன்லைனுக்கு ஒன்று, செயின்லைன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒன்று, மாடர்ன் ட்ரேடுக்கு ஒன்று, அதை காட்டிலே இப்போ புதுசாக இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் வணிகத்தில் வந்திருக்கக்கூடிய குயிக் காமர்ஸ் வணிகத்தில் வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விலை என பல விலையில் பொருட்களை கொடுத்து பாரம்பரிய வணிகர்களை நம்மளையும் விநியோகத்துறை சில்லறை வணிகர்களை அழிக்க நினைக்கக்கூடிய அந்த தயாரிப்பு நிறுவனத்தை வன்மையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இன்று நடத்தியிருக்கின்றோம். மேலும் இந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினத்தில் நம்ம அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அதாவது பொருளை அவன் அந்த காலத்தில் தயாரித்து விற்றா கொடுத்தா நம்ம கொண்டு போய் விற்றோம். இன்னைக்கு உனக்கு கார்பரேட்னு ஒன்று கிடைச்சதுனால நீ குறைஞ்ச விலையில் அவன்கிட்ட கொடுத்து விற்று இ-காமர்ஸ் வணிகம்லாம் ஃபோன் பண்ணால் வீட்டிலே கொண்டு வந்து பொருட்களை கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாயை கிரியேட் பண்ணினால எல்லாரும் கார்பரேட்டில் வந்து வியாபாரம் கூடுதுன்னு சொல்லி நீ பொருட்களை விலை குறைச்சி கொடுக்க. எவ்வளோ சதவீதம்? 30% வர 20-30% வரை பொருட்களோட விலையை குறைச்சி கொடுக்க என்ன. ஆனால் இந்த பொருளை நீ தயாரித்து கொடுத்து இன்னளவில் மக்கள் வாங்குறாங்கன்னா அதை ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தது நாமளும் சில்லறை வணிக சமுதாயம் தான். அந்த நன்றியை மறந்த அந்த தயாரிப்பு நிறுவனத்தை கண்டிக்கும் விதமாக எனக்கு முன்னால் நிறைய எல்லாரும் பேசிட்டாங்க. ஆனால் நானும் உங்களை பேசி போராடிக்க வேண்டாங்கிறதுக்காகத்தான். ஆனால் அந்த தயாரிப்பு நிறுவனத்தை கண்டிக்கும் விதமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதாவது இந்த தயாரிப்பு நிறுவனத்தில் இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி கம்பெனி பிரதிநிதிகள், அதாவது சாதாரண எஸ்ஆராக இருந்தால் கூட அவன் வந்து நம்மளை வந்து நாம் முதல் போட்டு நாம் சொந்த முதலை போட்டு நாம் உட்காந்துருக்கோம், நாம் முதலாளி, இந்த பொருளை வாங்கி விற்கக்கூடியவங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அதுக்கு அவன் நிர்ணயம் பண்ணுதான். நீ இந்த கடைக்கு இதை செய்யு, அதை கொடு, இதை கொடு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இவ்வளோ லாபத்துலேருந்து இவ்வளோ கழிச்சு கொடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்லேருந்து இன்னைக்கு ஒவ்வொரு கம்பெனி பிரதிநிதியும் செய்ய சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்களை இன்னைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிது கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மகிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலை ஆட்களை அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு ஒரு சொற்ப இன்சென்டிவை கொடுத்துட்டு அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு நமக்கு தெரியாமையே நம்மளுடைய பொருட்களை நிறைய இடத்துல கடனுக்கு, அதாவது ஒரு இடத்துல காலாவதியா, அதாவது அந்த கடையில் ரூபா வருமானம்னு தெரியாது, அந்த மாதிரி சில சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இஷ்டத்துக்கு விதைச்சி விட்டுட்டு வந்துடுறது. இந்த மாதிரியான செயல்களெல்லாம் பிரதிநிதிகள் இன்னைக்கு செஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஒரு சில தயாரிப்பு நிறுவனங்கள் பொருட்களை நமக்கு அதிகமாக, நமக்கு தேவைக்கு அதிகமாக பிரைமரி இவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணி பொருட்களை நம்மளோட குடோனில் கொண்டு வந்து ஏற்றி வச்சுட்டு அதில் நாம்ஸ் வேறு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறான். நீ இத்தனை அதாவது என்ன சொல்கிறான், இந்த உன்னுடைய ஊரில் இத்தனை லட்சம் பாப்புலேஷன் இருக்குது, அதனால் அவ்வளோ பேர் நம்ம பொருளை தான், நம்ம பேஸ்ட்டை தான் வாங்கி தைப்பான், நம்ம சோப்பை தான் போடுவான், நம்ம பிஸ்கட்டை தான் திம்பான், அதனால் நீ இவ்வளோ பேருக்கு நீ இவ்வளோ வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி குடோனில் வந்து சரக்கை வந்து நம்ம இதில் ஏற்றி வச்சுட்டு போயிடுறான். நம்மளும் வாங்கி வச்சுட்டோம். ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும், விற்க முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம விற்க முடியும். முடியலன்னு என்ன ஆகும், குடோனில் இருந்து காலாவதி ஆகுது. அந்த காலாவதியான பொருட்களை, உணவுப் பொருட்களில் அவன் திருப்பி எடுத்து 100% நமக்கு திருப்பி தரணும்னு சட்டத்தில் இருக்கு. ஆனால் அவன் என்ன சொல்லுதான், நீ குடோனில் வச்சதுனால உனக்கு கிடையாதுன்றான். அப்படி வந்து பார்லே நிறுவனம் பஞ்சாப்ல நம்மளுடைய சகோதரர் ஒருத்தர் அந்த பொருளை வச்சிருந்து காலாவதி ஆகி அவருக்கு வர வேண்டிய கிளைம் வராமல் போய் அவர் மன உளைச்சலாகி பல போராட்டங்களுக்கு மத்தியில் கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவர் தற்கொலை செய்து கொண்டார். நம்மளுடைய சக விநியோகஸ்தர் பஞ்சாப்ல தற்கொலை செய்து கொண்டார். இதை நமது அகில இந்திய நுகர்வோர் சங்கம் மிக பெரிய அளவில் தீவிரமாக எடுத்து அந்த நிறுவனத்துக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பஞ்சாப்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கு. முதல்ல அந்த சகோதரருக்கு உண்மையிலே எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருந்தால் அந்த முடிவை அவர் எடுத்திருப்பாரு. இவ்வளோத்துக்கு சின்ன வயசு தான் அவருக்கு, ஒரு சிறு வயது குழந்தைகள் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற அளவுக்கு ஒரு அந்த மன உளைச்சலை இந்த யார் கொடுக்கா, இந்த தயாரிப்பு நிறுவனமும் இந்த பிரதிநிதிகளும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மக்களே நிறைய பேர் போனா போது டென்ஷன்ல வெளியில போயா
அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வியாபாரம் வேண்டாங்கிற ஒரு மனநிலைக்கு வரோம். அப்படி யாரும் வராதீங்க. உங்களுக்காக போராடுவதற்கும், உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கும், உங்களுக்காக களத்தில் இறங்கி போராடுவதற்கும் தமிழ்நாடு நுகர்வோர் சங்க கூட்டமைப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பஞ்சாப்ல நடந்து தமிழ்நாட்டில் நடக்க விட மாட்டோம். எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எங்க விநியோகஸ்தரை நஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன்னா உங்களுடைய அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடந்ததுக்கும் இந்த தமிழ்நாடு நுகர்வோர் சங்க கூட்டமைப்பு தயங்காது. எதனாலும் சந்திக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம். காரணம், நீ பொருளை தயாரிச்சுட்டு உனக்கு லட்சக்கணக்கில் பேக்கேஜை வாங்கிட்டு எங்களை நஷ்டப்படுத்தி எங்களை அழிச்சுக்கிட்டு நீ வாழணும்னு நீ அழிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இனி வருங்காலத்தில் நடக்காது. களத்தில் இறங்கி போராடுவதற்கு எங்களது விநியோக சொந்தங்கள் தயாராயிட்டாங்கிறத இந்த நேரத்தில் இந்த மேடையில் எச்சரிக்கையோடு அவ்வளோ தயாரிப்பு நிறுவனத்துக்கு நாங்கள் இன்னைக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இது மட்டுமல்ல, அரசாங்கம் இந்த மாதிரி, அதாவது மத்திய அமைச்சர் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் பார்த்துக்கங்க, இந்த கார்பரேட்னால, இந்த ஆன்லைன் வர்த்தகத்தினால பாரம்பரிய விநியோகம் அழியுங்கிறத வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார். அப்போ அரசாங்கத்துக்கு தெரியுது இது இந்த மாதிரி அழிய போகுது இந்த மாதிரி. அப்போ அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு? அரசுக்கு. அப்போ நாம அவர்களுக்கு செவி சாய்க்கும் விதமாக என்ன செஞ்சா அவங்க செவி சாய்ப்பாங்க? வரக்கூடிய போராட்டம் பண்ணியாச்சு, இதுக்கு அவங்க செவி சாய்க்கலைன்னா நம்ம என்ன செய்யணும்? அடுத்த கட்டமா புறக்கணிப்பு போராட்டத்தை நம்ம நடந்தச்சுல பொருளோட தட்டுப்பாடு கண்டிப்பாக வரும். அது அரசு நம்மளை அந்த அளவுக்கு தள்ள மாட்டாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனா நம்மளுடைய ஒற்றுமையை, நம்மளுடைய பலத்தை எப்ப காட்டணும்? வரக்கூடிய எலெக்ஷன் இருக்குல்ல, அப்போ நம்ம நுகர்வோர் விநியோகங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஆனால் நம்ம குடும்பஸ்தர்களை சேர்த்தா, நம்மளோட வேலை பார்க்குறவங்களை சேர்த்தா, அவங்களோட குடும்பங்களை சேர்த்தா லட்சக்கணக்கில் இருக்கும். இந்த தொழில் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, வேலையாட்கள். அப்போ நம்மளோட ஓட்டு வங்கி எந்த அளவுக்கு இருக்கு? அப்போ அதை நம்ம காட்டணும்ல. தனிநபர் வெங்கடேசா பேசல, தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டமைப்பின் மாநில தலைவரா உங்களெல்லாம் ஒருத்தரா பேசுற. கண்டிப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து நம்ம மாநில சங்கத்தின் வாயிலாக சொன்னா கண்டிப்பா அது நடக்குமா நடக்காதா? அதுக்கு நீங்க செய்வீங்களா மாட்டீங்களா? வருங்காலத்தில் நம்மளுடைய அந்த ஒற்றுமையை கண்டிப்பாக மத்திய மாநில அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக நம்ம செய்வோம் சொல்லி இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அதாவது இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. இப்போ சமீப காலமாக வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஒன்று வேண்டாம், கொஞ்சம் சொன்னாங்க பேரிடர் காலத்தில், கொரோனா காலத்தில் எங்கே போனாங்க? இப்போ ஒன்றும் வேண்டாங்க. சமீபத்தில் ஒரு மழை பெஞ்சுது பெரிய லெவலில். நீங்கள் யாருனாலும் ஆன்லைனில் தட்டி பாருங்க, அவ்வளோ ஆகுப்பும் க்ளோஸ் ஆகிடும். ஒருத்தன் வரமாட்டான். இ காமர்ஸில் வீட்டுக்கு தேடி 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் கொண்டாடுறேன் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம், கொடுக்க மாட்டான். அப்போது ஒரு பேரிடர் வந்தாலும் ஒரு மழை வந்தாலும் உன்னால் தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் மழையிலையும் வெள்ளத்திலையும் புயலே அடித்தாலும் சரி கடையை திறந்து உட்காந்துருப்பா, எங்கால வண்டியில் பெட்டியை கட்டி கொண்டு போய் கொடுப்பா. அப்படிப்பட்ட சமூகம் எங்களது விநியோக சமூகம். அதனால எந்த ஒரு விஷயத்துக்குனாலும் சரி நாங்கள் போராடுவதற்கும் கொடி பிடிவதற்கும் தயாராக இருக்கோங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, இதற்கு பெரும் இந்த ஏற்பாடு செய்ய நிறைய பேர் பேசிட்டாங்க. மீண்டும் மீண்டும் அதே பேச வேண்டாங்கிறதுக்காகவும் மேலும் இப்போ ஒரு அருமையான ஒரு கோஷத்தை போட்டுட்டு இந்த நிறைவு செய்வோம். வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோக சங்கங்களின் கூட்டமைப்பு வாழ்கவே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பாரம்பரிய விநியோகத்தை தொழிலை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம் உங்கள் பொருளை வளர்த்தெடுத்த விநியோகங்களை அழிக்க நினைக்கும் விநியோகங்களை வஞ்சிக்க நினைக்கும் நன்றி கட்ட செயலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு ஒரு விலையும் கார்பரேட்டுக்கு ஒரு விலையும் டிமார்ட்டுக்கு ஒரு விலையும் இந்த பல விலை கொள்கையை கைவிடுமாறு உங்கள் தொழிலை வளர்த்தெடுத்த விநியோகங்களை அழிக்க நினைக்கும் நன்றி கட்ட செயலினை கண்டிக்கின்றோம்
கண்டிக்கின்றோம். இந்த நிலை நீடித்தால் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம். உங்கள் பொருளை புறக்கணிப்போம். விநியோகம் செய்யாமல் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம். விற்பனை விலையை உயர்த்திவிட்டு குறைந்த விலையில் கொடுக்கிறோம் என்று மக்களை ஏமாற்றுகின்ற டிமார்ட் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பேக்கிங்கிலும் எம்ஆர்பியிலும் எடையிலும் ஏமாற்றுகின்ற இப்படிப்பட்ட மோசடி உதவி செய்திடும் தயாரிப்பு நிறுவனங்களை கண்டிக்கின்றோம். கொள்ளை லாபம் அடிக்கின்ற மகாசூர கார்ப்பரேட் நிறுவனங்களை மத்திய அரசு தமிழக அரசு தடுத்து நிறுத்து உயர்த்தி கொடு FMCG தயாரிப்பு நிறுவனங்களை எங்கள் செலவுக்கு ஏற்றார் போல் லாப சதவீதத்தை உயர்த்தி கொடு. எங்கள் செலவுக்கு ஏற்றார் போல் லாப சதவீதத்தை உயர்த்தி கொடு. FMCG தயாரிப்பு நிறுவனங்களை விற்பனைக்கும் அதிகமாக FMCG தயாரிப்பு நிறுவனங்களை விற்பனைக்கும் அதிகமாக பொருட்களை வாங்கச் சொல்லி நிர்பந்தம் செய்யாதே மன உளைச்சலை கொடுக்காதே கடனாளி ஆக்காதே மத்திய அரசு தமிழக அரசு கார்ப்பரேட்டுக்கும் டிமார்ட்டுக்கும் மத்திய அரசு தமிழக அரசு கார்ப்பரேட்டுக்கும் டிமார்ட்டுக்கும் ஆதரவு கரம் நீட்டுகின்ற மத்திய அரசு தமிழக அரசு ஆண்டாண்டு காலமாக இந்த தொழிலை நம்பி வாழும் பல ஆயிரம் கோடியினை வரியாக வசூலித்து அரசின் கஜானாவிற்கு வரியாக செலுத்துகின்ற விநியோகஸ்தரின் குடும்பங்களை வாழவிடு வழிவகை செய்துவிடு கூட்டமைப்பின் ஒற்றுமை வாழ்கவே தமிழ்நாடு நுகர் பொருள் விநியோகஸ்தரின் சங்கங்களின் கூட்டமைப்பு வாழ்கவே மீட்டெடுப்போம் இழந்த லாபம்
மீட்டெடுப்போம். இழந்த லாபம் மீட்டெடுப்போம். ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே. வணிகர்களையும் விநியோகஸ்தர்களும் ஏமாற்றாதே. வணிகர்களின் விநியோகஸ்தர்களை ஏமாற்றாதே. கார்ப்பரேட்டுக்கு விலை குறைத்து கார்ப்பரேட்டுக்கு விலை குறைத்து எங்கள் பெயரை கெடுக்காதே. எங்கள் பெயரை கெடுக்காதே. கார்ப்பரேட்டுக்கு விலை குறைத்து கார்ப்பரேட்டுக்கு விலை குறைத்து எங்கள் பெயரை கெடுக்காதே. எங்கள் பெயரை கெடுக்காதே. வளர்த்துவிட்ட எங்களுக்கு வளர்த்துவிட்ட எங்களுக்கு திருட்டு பட்டம் சூட்டாதே. திருட்டு பட்டம் சூட்டாதே. வளர்த்துவிட்ட எங்களுக்கு வளர்த்துவிட்ட எங்களுக்கு திருட்டு பட்டம் சூட்டாதே. திருட்டு பட்டம் சூட்டாதே. பட்டி தொட்டி எல்லாமே பட்டி தொட்டி எல்லாமே உங்கள் பொருளை சேர்த்தோமே. உங்கள் பொருளை சேர்த்தோமே. பட்டி தொட்டி எல்லாமே பட்டி தொட்டி எல்லாமே உங்கள் பொருளை சேர்த்தோமே. உங்கள் பொருளை சேர்த்தோமே. மூளை முடுக்கு எல்லாமே மூளை முடுக்கு எல்லாமே உங்கள் முத்திரை பதித்தோமே. எங்கள் முத்திரை பதித்தோமே. மூளை முடுக்கு எல்லாமே மூளை முடுக்கு எல்லாமே உங்கள் முத்திரை பதித்தோமே. உங்கள் முத்திரை பதித்தோமே. ஏற்றிவிட்ட ஏணிப்படியை ஏற்றிவிட்ட ஏறி படியை எட்டி உதைக்க பார்க்காதே. எட்டி உதைக்க பார்க்காதே. ஏற்றிவிட்ட ஏணிப்படியை ஏற்றிவிட்ட ஏறி படியை எட்டி உதைக்க பார்க்காதே. எட்டி உதைக்க பார்க்காதே. ஏற்றி கொடுப்பா ஏற்றி கொடுப்பா. ஏற்றி கொடுப்பா ஏற்றி கொடுப்பா. லாப விகிதம் ஏற்றி கொடுப்பா. லாப விகிதம் ஏற்றி கொடுப்பா. ஏற்றி கொடுப்பா ஏற்றி கொடுப்பா. ஏற்றி கொடுப்பா ஏற்றி கொடுப்பா. லாப விகிதம் ஏற்றி கொடுப்பா. லாப விகிதம் ஏற்றி கொடுப்பா. இறக்கி கொடுப்பா இறக்கி கொடுப்பா. இறங்கி கொடுப்பா இறங்கி கொடுப்பா. அதிக சரக்கு இருப்பை இறக்கி கொடுப்பா. அதிக சரக்கு இருப்பை இறங்கி கொடுப்பா. இறக்கி கொடுப்பா இறக்கி கொடுப்பா. இறங்கி கொடுப்பா இறங்கி கொடுப்பா. அதிக சரக்கு இருப்பை இறக்கி கொடுப்பா. அதிக சரக்கு இருப்பை இறக்கி கொடுப்பா. மாற்றி கொடுப்பா மாற்றி கொடுப்பா. மாற்றி கொடுப்பா மாற்றி கொடுப்பா. மாதம் 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 டேமேஜ் சரக்கை மாற்றி கொடுப்பா. அதிக சரக்கை மாற்றி கொடுப்பா. மாற்றி கொடுப்பா மாற்றி கொடுப்பா. மாற்றி கொடுப்பா மாற்றி கொடுப்பா. மாதம் 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 டேமேஜ் சரக்கை மாற்றி கொடுப்பா. ஆன்லைன் சரக்கை மாற்றி கொடுப்பா. ஆன்லைன் பில்லை தவிர்த்திடு. ஆன்லைன் பில்லை தவிர்த்திடு. அவரவர் பில்லை போட பணித்திடு. அவரவர் போட பிள்ளை பறித்திடு. ஆன்லைன் பில்லை தவிர்த்திடு. ஆன்லைன் பில்லை தவிர்த்திடு. அவரவர் பில்லை போட பணித்திடு. அவரவர் பில்லை போட பறித்திடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். FMCG நிறுவனத்தின் FMCG நிறுவனத்தின் பல வீணை கொள்கைகளை பல வீணை கொள்கைகளை கண்டித்திந்த ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். தயாரிப்பு நிறுவனங்களின் தயாரிப்பு நிறுவனங்களின் தரங்கெட்ட செயல்களுக்கு தரங்கெட்ட செயல்களுக்கு நீதி கேட்கும் போராட்டம். நீதி கேட்கும் போராட்டம். தயாரிப்பு நிறுவனங்களின் தயாரிப்பு நிறுவனங்களின் தரம் கெட்ட செயல்களுக்கு தரங்கெட்ட செயல்களுக்கு நீதி கேட்கும் போராட்டம். நீதி கேட்கும் போராட்டம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு நுகர்வோர் சங்க கூட்டமைப்பின் சார்பாக பாரம்பரிய வணிக மீட்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கு நடத்த இருக்கின்றோம். அதாவது காலையில் எழுந்த உடனே தேய்க்கக்கூடிய பேஸ்ட் பற்பசையிலிருந்து இரவு தூங்கும் பொழுது ஏற்றக்கூடிய கொசுபத்தி சுருள் வர அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் மக்களுக்கு கொண்டு சில்லறை வணிக சமுதாயத்தின் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் நாங்கள். இன்னைக்கு எங்களுக்கு இந்த தயாரிப்பு நிறுவனத்தினால இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விலையும் பாரம்பரியமா வணிகம் செய்யக்கூடிய எங்களுக்கு ஒரு விலையும் பகட்டாய் மின்னக்கூடிய ஆன்லைன் வர்த்தகத்துக்கும் கார்பரேட்டுக்கும் ஒரு விலையும் என பல விலையில இந்த பொருட்களை கொடுக்கறதுனால இந்த வர்த்தகம் அழிந்து கொண்டு இருக்கிறது. அதை மீட்பெடுப்பதற்காக இன்னைக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். எப்படிலாம் நீங்க ரேட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயிக் காமர்ஸ் மூலமாக அரசாங்கத்திலிருந்து பல சலுகைகளை பெற்றுக்கொண்டு கார்பரேட் நிறுவனம் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து பொருளை விலை குறைச்சி வாங்கி அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி, ஆனால் அதில் எடையோட அளவை எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். மக்களுக்கு தெரியாம ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை ஏமாத்தி இந்த கார்பரேட் நிறுவனம் பொருட்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாம நம்ம மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த பாரம்பரிய விநியோகஸ்தர் இருக்கிற வரதா மக்களுக்கு பாதுகாப்பு, அதாவது பொருட்கள் தங்கு தடையின்றி தட்டுப்பாடின்றி கிடைக்கும். இல்லைண்டா நாங்கெல்லாம் அழிந்து விட்டோம் என்றால் கார்பரேட் வைத்ததுதான் சட்டம் என்ற ஒரு சூழல் உருவாகும். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பல டெலிபோன் நெட்வொர்க் இருந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு 3 நெட்வொர்க் தான் இருக்கு. அதை விட்டு ஆப்ஷனே கிடையாது. ஒரு காலத்துல இன்கமிங் ஃபுல்லா ஃப்ரீயா கொடுத்தாங்க, பேசுறா மட்டும் ரீசார்ஜ் பண்ணணும்னாங்க. இன்னைக்கு நீங்க இன்கமிங் வரணும்னாலே ரீசார்ஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகி விட்டது. இன்னைக்கு ஒவ்வொரு போன் பேசுறதுக்கு எல்லாமே
சார்ஜஸ்லாம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியும். இதே மாதிரி நிலை இன்னும் ஒரு சில காலங்கள்ல நாங்கள்லாம் இல்லை என்றால் கார்ப்பரேட் நிறுவனத்தின் ஆதிக்கத்தினால மக்கள் பொருள் கிடைக்கிறதுக்கே புரட்சி ஏற்படும், போராட்டம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மத்திய அரசிலையும் மாநில அரசிலையும் எங்களது பாரம்பரிய விநியோகஸ்தர் வணிகங்களை பாதுகாப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளோம். இது போக இன்னைக்கு அதிகமான அளவு எங்களை போன்ற விநியோகஸ்தர் மூலமாக தான் அரசுக்கு பெரும் வருவாயை கட்டி கொண்டிருக்கின்றோம். கார்பரேட் நிறுவனம் பொருளை விலையை குறைச்சி கொடுத்தான்னா 40 ரூபா சீனியை 1 ரூபாய்க்கு கொடுத்தான்னா அப்போ அந்த 1 ரூபாய்க்கு தான் வரி கட்டுவான். நாங்கள் அப்படிலாம் கிடையாது. முறையா ஜிஎஸ்டி எடுத்து முறையா வணிகம் பண்ணி இன்னைக்கு அரசாங்கத்துக்கு முறையா வரி செலுத்திட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு பாதுகாப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இன்னொன்று, எங்களுக்கு இந்த தயாரிப்பு நிறுவனம் கார்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு சட்டமும் எங்க எல்லாத்துக்கும் ஒரே சட்டமா இருக்கிறது. ஆனா எங்களுக்கும் வந்து பாதுகாப்பதற்கு ஒரு தனி சட்டம் வேணுங்கிறதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். மத்தியில சட்டமோ போராட்டங்களோட கோரிக்கை நிறைவேற்றா மாநில அரசோட அழுத்தம் முக்கியமா தமிழ்நாடு மாநில அரசோட அழுத்தம். நாங்க வந்து தமிழ்நாடு அரசுல, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பிறந்து இங்கதான் வளர்ந்து இங்கதான் நாங்க இங்க வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட தலைமுறையா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மூதாதையர்ல இருந்து எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க இங்க ஒரு பொருளை ஒரு வியாபாரம் பார்த்தோம்னா சம்பாதிச்சோம்னா நாங்க இங்கதான் சொத்து வாங்குவோம். இங்கதான் வந்து அந்த பொருள் என்னன்னாலும் நாங்க செலவு பண்ணுவோம். அரசாங்கத்துக்கு இங்கதான் வரி கிடைக்கும். ஆனா கார்பரேட்னால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அவன் வெளிநாட்டுல இருந்து முதலீட கொண்டு வந்து இங்க வியாபாரம் பார்த்து அங்க கொண்டு போயிருவான். அதெல்லாம் வந்து இந்த மாநில அரசுக்கும் நாங்க கோரிக்கையா வச்சிருக்கிறோம். அதனால எங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்கிறதுங்கிறத அழுத்தமாகவே நாங்கள் அவர்களிடத்துல கோரிக்கையின் மூலமா கொடுத்திருக்கிறோம், வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். மத்திய மாநில அரசு கார்ப்பரேட்டுக்கு அதிகமான சலுகைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால பாரம்பரிய வணிகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அதை பாதுகாக்கணுங்கிறத தான் இன்னைக்கு களத்தில் இறங்கி நாங்க போராட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நாங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு மத்திய மாநில அரசு செவிசாய்க்கும் நம்பிக்கை இருக்கிறது. இல்லை என்றால் இந்த தயாரிப்பு நிறுவனம் அவங்களுக்கு ஒரு விலை எங்களுக்கு ஒரு விலைன்னு பல விலையில கொடுக்காத தயாரிப்பு நிறுவனம் நிறுத்தணும். இல்லைன்னா இந்த தயாரிப்பு நிறுவனத்தோட பொருட்களை குறைச்சு கொடுத்து எங்களை வஞ்சிச்சு எங்களை இந்த வியாபாரத்தை விட்டு போக வைக்கணும்னு நினைக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனத்தை அந்த பொருட்களை அவன் ஒரு 10 பொருள் தயாரிக்கா இல்லை 100 பொருள் தயாரிக்கான்னா அந்த 100 பொருளையும் விலை குறைச்சி கொடுக்க கிடையாது. அதில் அதிகமாக எந்த பொருள் விற்கும் எங்க மூலமா வளர்த்த அந்த பொருளை மட்டும்தான் அவன் குறைச்சி கொடுக்கான். அதனால தான் அந்த பொருள் குறைக்குன்னு சொல்லி மக்கள் அங்கே போகச்சில ஏகப்பட்ட பொருளை வாங்கி நஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழல் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த தயாரிப்பு நிறுவனம் திருந்தலைன்னா அந்த பொருட்களை நாங்களும் சில்லறை வணிக சமுதாயம் சேர்ந்து புறக்கணிப்போம் என்ற போராட்டத்தை முன்னெடுப்போம். அதனால அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும். என்னுடைய பேரு எம் வெங்கடேஷ், மாநில தலைவர், தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோக சங்கங்களின் கூட்டமைப்பு.